இந்த மேய்ப்பன் நம்மை நடத்தும் பொழுது சரியான பாதையிலே மென்மையாய் நம்மை நேசித்து அருமையாய் நடத்துகிற ஒரு ஆண்டவர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் இந்த நாளிலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாராட்டி வருகிறதான் அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருப்பதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. இம்மட்டும் நம்மை சுமந்து வந்திருக்கிறார், இம்மட்டும் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், இனிமேலும் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 23வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்ப்போம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். This shepherd leads us, he never drives us. இந்த மேய்ப்பன் இங்கே நாம் பார்க்கிறோம், இவர் நம்மை நடத்துகிறவர், அருமையாய் மென்மையாய் நடத்துகிறவர். இவர் நம்மை ஓட்டி செல்கிற அல்லது துரத்தி விடுகிற தேவன் அல்ல. ஆமென். He gently leads us. மென்மையாய் நம்மை நடத்தி செல்கிறவர். எங்கே போவது என்று சில நேரத்தில் கலங்குகிறதான நேரத்திலே வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி நம்மோடு கூட இருந்து நமக்கு போதித்து நடத்துகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. We will be safely drawn to the resting place if we obey and walk in his ways. Amen. அவர் நமக்கு வைத்திருக்கிறதான இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு, அந்த இடத்திற்கு போய் சேர்வதற்கு அவர் சொல்லுகிறபடி நாம் செய்வோம் என்றால் அதுதான் வசனம் சொல்லுகிறது. ஆமென். வசனத்தின்படி நான் வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய நான் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் பத்திரமான இடத்திற்கு உங்களையும் என்னையும் நடத்தி செல்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். He quenches our thirst. நம்முடைய தாகங்களை இந்த ஆண்டவர் தணிக்கிறவர். We have a compassionate shepherd. ஆமென். நமக்கு ஒரு இரக்கமுள்ள நல்ல மேய்ப்பர் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. We have a caring shepherd. And thirdly, we have a concerned shepherd. Amen. உங்களை என்னையும் குறித்த கரிசனை உள்ளவர் தான் நம்முடைய மேய்ப்பர். Amen. உங்களையும் என்னையும் பராமரிக்கிறவர். Amen. He is a compassionate, he is a caring, and he is a concerned shepherd. நம் பேரில் கரிசனை உள்ளவர், நம் பேரில் அக்கறை உள்ளவர், நம்மை பராமரிக்கிறவர், நம்மை தேற்றுகிற ஒரு ஆண்டவர். ஆமென். அவரை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 40வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. He will feed his flock like a shepherd. He feeds them like a shepherd. And number 2, he will carry the lambs in his arms, holding them close to his heart. He will gently, amen, மென்மையாய் நடத்துகிறவர். Gently lead the mother sheep with the young. Amen. மென்மையாய் அவர் நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர். Amen. 3 காரியத்தை இங்கே நாம் பார்க்க முடியும் இந்த வசனத்திலிருந்து. He will feed his flock. அப்படின்னா தன்னுடைய மந்தையை அவர் போஷிப்பார். 2வது, he will carry the lambs. Amen. சில ஆடுகள் நடக்க முடியாமல் இருக்கும் பொழுது அவைகளை தூக்கி செல்லுகிற ஒரு மேய்ப்பன். 3வது பார்க்கிறோம், he will gently lead the mother sheep with the young. Amen. கறவல் ஆடுகளை மென்மையாய் நடத்துவது போல உங்களை என்னை மென்மையாய் இந்த ஆண்டவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஏசாயா 49:15 வாசிக்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று வாக்கு பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. ஆமென். ஆமென். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் மென்மையாய் நடத்துகிற ஒரு ஆண்டவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. மென்மையாய் நடத்துகிறவர். அப்படி அவர் நடத்தும் பொழுது நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, அவர் சத்தத்தின்படி, ஹல்லேலூயா, ஆடுகள் இருக்கிறது, மேய்ப்பன் நடத்துகிற வழியிலே அவைகள் போகும் பொழுது அது பத்திரமாய் அந்த மேய்ப்பன் சொல்லுகிறதான காட்டுகிறதான இடத்திற்கு கொண்டு போய் அதை சேர்க்க முடியும். தவறி போகும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல தான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே we side track, we miss the track. அநேக நேரத்தில் நாம்
வழி மாறி திசை மாறி போய்விடுகிறோம். ஆனால் இந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குறைவு என்பது இல்லை. அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்கும் பொழுது, அவருடைய வசனத்தின்படி, அவருடைய நடத்துதலின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டும் பொழுது ஒரு நாளும் நான் தவறி செல்ல முடியாது. நான் தவறி செல்லும் பொழுதும் இந்த வார்த்தைகள், ஆண்டவருடைய வசனங்கள், வார்த்தைகள் என்னை அருமையாய் நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய வார்த்தையை பிரித்துக் கொள்வோம். யோவான் 10:11 இயேசு சொன்னார், I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். நமக்காய் ஜீவன் கொடுத்தவர், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். Even today he is alive. Today he loves you, my friend. I do not know what kind of fear you have. எப்பேற்பட்ட பயத்தில் இருக்கிறீங்களோ எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் உங்களை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட உண்டு. உங்களை நேசிக்கிற, ஒவ்வொரு நாளும் உங்களை அருமையாய் நடத்துகிற ஒரு கர்த்தர் உங்களோடு கூட உண்டு. Hold on to him, listen to his voice and walk according. Amen. இந்த மேய்ப்பன் நம்மை நடத்தும் பொழுது சரியான பாதையிலே மென்மையாய் நம்மை நேசித்து அருமையாய் நடத்துகிற ஒரு ஆண்டவர். Amen. அதே போலதான் இந்த ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத ஒரு ஆண்டவர். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. அவருடைய சத்தத்தை கேட்டு நடப்பதற்கு இந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நிமிஷம் அவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, இந்த நாளுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு விலையேறப்பட்ட ஆண்டவரை உள்ளங்களை உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவருடைய கரம் அவர்களை தூக்கி சுமக்கட்டும். ஆண்டவரே, எப்படி ஹல்லேலூயா ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை ஆச்சரியமாய், அற்புதமாய், மென்மையாய், அதிசயமாய் நடத்துவது போல எங்களை அற்புதமாய் நடத்துகிற ஒரு ஆண்டவர் எங்களோடு கூட உண்டு. எங்களை சுமக்கிற தேவன் ஆண்டவர். எங்கள் கால்கள் சறுக்கும் பொழுது உடைய கிருபையினாலே தாங்குகிற தெய்வம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் அருமையாய் நடத்தி செல்வீராக, ஆச்சரியமாய் நடத்தி செல்வீராக. உம்முடைய வழியிலே நாங்கள் நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவீராக. இந்த நாள் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. பயங்கள் விலகட்டும் ஆண்டவரே. நீர் சுமக்கிறீர், நீர் நடத்துகிறீர் என்கிறதான தைரியத்திலே தம்முடைய பிள்ளைகள் நடப்பதற்கு பலனையும் கிருபையும் தருவீராக. நடத்தும், ஆளுகை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you. Amen.